வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். ஊர் மக்கள் எல்லாருமே ஈஸ்வரியோட வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு, இங்க பாருங்க ஈஸ்வரி அம்மா, உங்களாலதான் நாங்க இவ்வளவு பெரிய பணத்தையே கோட்டை விட்டுட்டோம். நீங்க தான் காரணம். நீங்க தான் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. சோ இத பார்த்துட்டு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்பிக்கையா உள்ளவங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு அத்தைக்கு கூட தெரியாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து அத்தை மேல பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என்ன எதுவோ அது சீக்கிரம் நாங்க கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நிரூபிக்கிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் இந்த 2 பவுன் 3 பவுன் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த 2 பவுன் 3 பவுனை நாங்க எந்த அளவுக்கு சேர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களோட நகை எல்லாமே வரணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, இங்க பாருங்க, இந்த நகை காணாம போனது எங்களுக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்பிக்கையா உள்ளவங்க இந்த நகையை எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா இந்த நகை எடுத்துட்டு போன அவங்க 2 பேரையும் கூடிய சீக்கிரம் நான் கொண்டுட்டு வந்துட்டு அந்த நகை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்க நகை எல்லாத்தையுமே நான் திருப்பி கொடுத்துறேன். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் கார்த்தி மாப்பிளைய பத்தி. அவரு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னா அது கண்டிப்பா நிரூபிக்காம இருக்க மாட்டாரு. சோ கொஞ்சமாவது எங்க மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஊர் மக்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு உங்க மாப்பிள்ளை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவரு அந்த நகையை மீட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரி மீட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க கிளம்புறோம். ஒருவேளை சாயந்தரத்துக்குள்ள அந்த நகை திரும்பி வரல அப்படின்னா, அம்மா எங்களை மன்னிச்சிருங்க, உங்க மேல நாங்க அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாரும் போறாங்க. சோ இத பார்த்ததும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய், என்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டனா? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில போனாலும் நான் சுலபமா மீண்டு வந்துருவேன். என்ன நீ காப்பாத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இந்த ஊர் மக்கள் முன்னாடி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. அந்த நல்ல பேரை இன்னும் நல்லபடியா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும், மக்களுக்கு முன்னாடி நீங்க எந்த வகையிலையும் கெட்ட பேர் வாங்க கூடாது. அதோட இந்த ஊருக்கு முன்னாடி நீங்க ரொம்ப பெரிய தலைவி, உங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் தான் நான் ஊர் மக்கள் முன்னாடி அப்படி சொன்னேன். அதோட பறிபோகி இருக்கிறது ஊர் மக்களோட நகை, அதையும் மீட்டு கொடுக்கணும்ல. சோ இது பொது நலத்தாலதான் நான் இப்படி பண்ணேன், உங்களுக்காகலாம் நான் இத பண்ணல. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த சிவனாடி சந்திரா இவங்கதான் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும் சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் தெரியும் இதுக்கு பின்னாடி அவங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு. பட் அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்லை. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சகல, அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை. சோ நம்ம எங்க பார்த்தாலும் தேடி பார்ப்போம், நமக்கான ஆதாரம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நேரா அந்த ஃபைனான்ஸ்காரவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நேரா சரவணனுக்கு போன் பண்றாங்க. சரவணன் போன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா, ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சரவணன் சொல்றாரு, சரி நண்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ கூப்பிடுற இடத்துக்கு வராங்க. அங்க நேரா ஹீரோ கிட்ட, சொல்லு நண்பா, ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நண்பா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, சரி சொல்லு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி 2 ஃபைனான்ஸ்காரவங்க எங்க ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நகைய வாங்கிட்டு அதிகப்படியான பணம் தந்து குறைஞ்ச வெட்டிக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துட்டு நகைய கொண்டுகிட்டு போயிட்டாங்க. சோ அவங்க 2 பேரையும் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேரும் இந்த ஊருக்கு புதுசு. சோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவரு சொல்றாரு, நண்பா, ஒரு சில போட்டோஸ் என்கிட்ட இருக்கு. சோ அந்த போட்டோஸ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சோ அந்த போட்டோஸ்ல யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல, அப்ப சரவணன் போட்டோஸ காமிக்கிறாங்க. அந்த போட்டோஸ நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. கடைசியா 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோ சொல்றாரு, நண்பா, இவங்க 2 பேரும் தான்
எங்க ஊருக்குள்ள வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து நகைய வாங்கினது. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, இவனுங்க 2 பேரும் சரியான ஆளு. இப்ப இவனுங்க 2 பேரும் எங்க இருக்கானுங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுங்களை கூட்டிட்டு வரேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. சரவணன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் என்ன சகல சொல்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்படியாவது நம்ம சமாளிக்கணும். அத்தை வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, அவங்கள எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்றாங்க. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு. மயில சொல்றாரு, சொல்லுங்க சகல, என்ன ஐடியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்கிட்ட உள்ள ஒரு சில பணத்தை வச்சு மக்கள் கிட்ட அந்த பணத்தை கொடுப்போம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சகல சொல்றாரு, இங்க பாருங்க சகல, அத்தை கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு அத்தைய பத்தி நல்லாவே தெரியும். அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்படியாவது ஒத்துக்க வச்சுதான் ஆகணும். சரி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் அந்த ஃபைனான்ஸ்காரவங்க 2 பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி ஊர் மக்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஊர் மக்கள் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, நீங்க சாயந்தரம் வரைக்கும் நேரம் கேட்டிருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு நாங்க சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுத்துட்டோம். ஆனா இது வரைக்குமே அந்த நகை எதுவும் உங்க வீட்டுக்கு திரும்பி வரல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவனுங்க 2 பேரையும் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை. என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்களை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறத தவிர்த்து வேற வழி எங்களுக்கு இல்ல. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, நானும் சகலையும் ஆல்மோஸ்ட் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம். நாளைக்கு காலையில உங்களோட நகை வந்துடும். சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நகை காணாம போனது எங்க வீட்டோடது, எங்களுக்கு தான் அதோட வருத்தம் தெரியும். நீங்க இதுல இடையில வராதிங்க அப்படின்னு சொன்னதும் மயிலு அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஹீரோ அந்த இடத்துல முன்னாடி வந்துட்டு, இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நகைய அடமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே அளவுக்கு உள்ள பணத்தை ஒவ்வொருத்தருக்கும் நான் தரேன். இன்னைக்கு நகை ரேட்டு படி நான் தரேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய், நீ இந்த விஷயத்துல இடையில வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உன்னை யாரு இந்த விஷயத்துல இடையில வர சொன்னது? ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கண்டிப்பா இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த 2 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கத்த அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன்னோட மாப்பிள்ள உனக்கு வந்துட்டு பிச்சை போடுற மாதிரி சொல்றான் பாத்தியா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இவன் ரொம்ப ஓவரா தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நீங்க இந்த ஊருக்கு ஒரு நல்ல தலைவியா இருக்கீங்க. உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். தயவு செஞ்சு என் மேல இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வைக்காதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, ஊர் மக்கள் கிட்ட, இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த அளவுக்கு பணத்தை அடமானம் வச்சிருந்தீங்களோ அதே அமௌண்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த பணத்தை தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் டீட்டெயில கலெக்ட் பண்றாரு. ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருமே, இங்க பாருங்க, அதான் தம்பி வந்துட்டு காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தம்பி கண்டிப்பா இந்த காசை நமக்கு கொடுத்துருவாரு, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க எல்லாரும் போனதோட நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய காசை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அனுப்பிடுவேன். இதுக்கு யாரு காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்னோட அத்தை, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அத பொறுப்பா பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தைய எந்த விதத்திலயும் நம்மளால சமாதானப்படுத்த முடியல அப்படின்னு ஹீரோ கவலைப்படுறாரு. அப்பதான் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, அவனுங்க கிட்ட நீ பணத்தை கொடுத்தியல்ல, எந்த அளவுக்கு பணம் கொடுத்த அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு, அது அப்படியே நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்.
அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அதெல்லாம் வேணாம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு எந்த அளவுக்கு பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லு, நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட பணம் எல்லாமே திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதியில போறாங்க. இன்னொரு பக்கம் மயிலும் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. மயிலு நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க சகல, எப்படியோ அவங்க எல்லாரையும் சமாளிச்சாச்சு. சரி, சரவணன் வந்துட்டு அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? மக்களோட நகையை திருப்பி கொடுக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க எல்லாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளமும் இல்ல, ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாரு, இல்ல சகல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. அந்த சிவனாண்டி, சந்திரா, காளியம்மா அவங்க 3 பேருமே சேர்ந்து திரும்பவும் வேற ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆப்பு வைக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் ஈஸியா ஆப்பு வச்சிடலாம், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி சரியான கோவத்துல அவங்களோட ரூம்க்கு போறாங்க. அங்க போயிட்டு சரியான கோவத்துல உட்கார்ந்துருக்காங்க. சந்திரன் நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா நீ என்ன சொன்ன? அந்த டிரைவர் பையகிட்ட எந்த வகையிலயும் நீ ஹெல்ப் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன. கடைசியில அவன்கிட்டதான், அவனாலதான் நீ தப்பிக்கிற மாதிரி ஆகிருச்சு பத்தியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என்னமோ இது எல்லாமே அவனோட பிளான் அப்படின்னு தான் தோணுது. அப்ப சந்திரா சொல்றாங்க, சூப்பர்க்கா, நானும் அதான் யோசிச்சேன். இது எல்லாமே கண்டிப்பா அவனோட பிளானா தான் இருக்கும். எப்படியாவது உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நல்லாவே தெரியுது, இப்படியாவது என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் ஹீரோவும் ஆமா அப்படின்னு, ஈஸ்வரியும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்திர நேரா எப்படியோ அக்காக்காரி கிட்ட தேவையான அளவுக்கு அந்த டிரைவர் பையில பத்தி நம்ம போட்டு கொடுத்தாச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் அப்படின்ட்டு வில்லிய நேரா மாடிக்கு போயிட்டு அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த டிரைவர் பையன் இருக்கிற வரைக்கும் அக்கா காரிய பழி வாங்கணும் அப்படின்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது போல. ஏதாவது ஒரு வகையில அவன் ஏதாவது ஒரு வகையில நம்மளை ஏதாவது ஒரு வகையில இப்படி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, கூடிய சீக்கிரம் அவனுக்கு முடிவு கட்டலாம். அதோட உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கனான்னு உன்னை கோவில்ல கொண்டு போய் கட்டி போட்டு எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தான். சோ அவனுக்கு கண்டிப்பா நான் முடிவு கட்டாம இருக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு சரியான கோவம். அந்த டிரைவர் பைய காப்பாத்தி நம்ம பிழைக்க வேண்டியதாகிருச்சு, அந்த பரமேஸ்வரியோட பேரை என்ன காப்பாத்துற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர கோவமா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ இது 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ண ப்ரோமோவுங்க. அந்த ப்ரோமோவோட ரிவ்யூ தான் இது. ஸோ ரீசெண்டா ஏதோ புது மாப்பிள்ளை ஒருத்தர் வந்திருக்காரு, அதை பத்தின ஸ்டோரிஸ் தான் அப்கமிங் வீடியோஸ்ல போட போறாங்க. ரொம்பவே மொக்கையான கதையா இருக்கு, எனக்கு பாக்குறதுக்கே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. நீங்க யாராவது அப்படி ஃபீல் பண்ணீங்களா? மறக்காம கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம புதுசா கிளிப் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் விருப்பப்பட்டு ஆர்டர் பண்றாங்க. 5 rupees அண்ட் 50 rupees ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஆர்டரா பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்னு, கிளிப் எதுல சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல பாத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க கமெண்ட்ல ஆஃபர் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மெசேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஆஃபர் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஆஃபர் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க.